கூட்டணி அமைக்காம வந்து தமிழகத்துல வந்து ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? சரி, கிட்டத்தட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி 75 ஆண்டுகள் வந்து ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு, ஓகே, டிசம்பர்ல வந்து கட்சி தொடங்குறாங்க. எப்ப வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 3 மாசத்துல நேஷனல் லெவல்ல ஆட்சி பிடிக்கிறாங்க. 30 வருஷம் காங்கிரஸ் ஆண்டு இருந்த ஆட்சி காலி பண்றாங்க. இது வந்து நேஷனல் லெவல்ல. ஆம் ஆத்மின்றது டெல்லி தலைநகர்ல. அதே போல அசோம் கன பரிஷத்னு ஒரு கட்சி, அவங்களும் தொடங்கிய 3 மாசத்துல எல்லாமே யங்ஸ்டர்ஸ், ஸ்ட்ரைட்டா காலேஜ்ல இருந்து சிஎம். The youngest prime minister, sorry, the youngest chief minister in India was அசோம் கன பரிஷத்தோட லீடர். 3 மாசம். இதெல்லாம் அன்னைக்கு தோன்றிய கட்சி 3 மாசத்துல ஆட்சி பிடிச்சிருக்கு. ஒரு வருஷத்துல ஆட்சி பிடிச்சிருக்கு. தேசிய லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, டெல்லின்ற தலைநகர்லையும் சரி. இதெல்லாம் வரலாறு. ஏன் இப்ப இன்னொரு கட்சி ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? வரலாறு இல்லமா, எதுக்குன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிம்பம் எல்லா வேலையும் கட்டமைக்கப்படுது. ஐயோ, நாங்க 75 வருஷம் கட்சி வந்து சீண்டி பாருனா நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ முடியாது போல இருக்கே. இப்ப இது எல்லா மீடியாக்களும் பேசும், எல்லாம் இதே வாய்ஸ்ல பேசுவாங்க. அப்ப ஒரு ஓட்டர், நீங்க ஒரு ஓட்டர், நீங்க வந்து விஜய் ஆதரவு, ஐயோ 25 வருஷமா இவன் எப்படா இந்த கைவிரும் போய் அலைன்ஸ் போக மாட்டாங்க, எங்கேயும் போன போய் தோக்கிற கட்சிக்கு தான் நம்ம இதெல்லாம் ஓட்டு பண்ணோம் அப்படின்னு உங்க மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இதற்காக கட்டமைக்கப்படுற இதெல்லாம் ப்ரோபகண்டா. இந்த யூத் அண்ட் விமன் எஸ்பெஷலி ஆர் வித் விஜய், அவங்க தான் முக்கியமான ஃபோர்ஸ். அப்ப இதை நீங்க இந்த சேஞ்ச் வந்து நான் நம்மளும் நினைக்கிறேன். ஓப்பன் மைண்டடா நீங்க அதை யோசிங்க. ஓப்பன் மைண்டடா யோசிச்சா உங்களுக்கு யூ வில் see the answer. எல்லாரும் பேசுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல சிக்கிக்கிட்டோம்னா, சிக்காம இருக்கிறதுக்கு நம்ம சுயமா சிந்திக்கணும்.